இன்னைக்கு சைனாவில் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணி டயபெட்டிஸை நிரந்தரமாக சரி பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பார்த்தீங்களா? சைனாவில் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணி டயபெட்டிஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இதை விடக்கு ஈஸியான வழி இருக்க என்னன்னு தெரியுமா? இதை விட ஈஸியான வழி என்னன்னு தெரியுமா? பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சரியாயிடும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சரியாகும்? அப்படியே சரியாயிடும். அப்படி சரியாயிட்டுன்னா சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம், வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம். இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? புரியலையா? இந்த உலகத்திலேயே ஈஸியான ட்ரீட்மெண்ட் சுகர் தான், டயபெட்டிஸ் தான் இருக்கிற ஈஸியான ட்ரீட்மெண்ட். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுதா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா இந்த மாத்திரையும் வேண்டாம், இந்த இன்சுலினும் வேண்டாம். அதுக்கு ஒரு பேலன்ஸ் டயட் முடிஞ்சு போச்சு. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?